வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் எஸ்வி வெற்றிமுகன் பேசுகிறேன். நம்ம இந்த காணொளி பதிவில் 5வது பாவ ஆதிக்கம் கொண்ட அர்னால்டு அவர்களுடைய ஜாதகத்தை கிரக மண்டல அடிப்படையில் ஆராய்வோம். 12 பாவங்கள்லேயும் திரிகோண ஸ்தானங்களான 1, 5, 9 ஸ்தானங்கள் அதி முக்கியம் வாய்ந்தவை. லக்கினம் உயிர் ஆற்றலையும், 5வது பாவம் படைப்பாற்றலையும், 9வது பாவம் பேரறிவையும் ஆற்றலையும் குறிக்கக்கூடிய பாவமாக விளங்குது. ஜாதகத்தில் 5வது பாவம் உடற்பயிற்சி, விளையாட்டு, சினிமா, அறிவு, ஆலோசனை, இசை, சங்கீதம், பொழுதுபோக்கு, மகிழ்ச்சி, படைப்பாற்றல், பரிசு பொருட்கள் போன்றவற்றை குறிக்கும். 5வது பாவம் ஆதிக்கம் உள்ளவர்களே சினிமா கலைஞர்களாகவும் விளையாட்டு வீரர்களாகவும் கோடியில் பணம் சம்பாதிக்கக்கூடிய நபர்களாகவும் விளங்குகின்றனர். உலக புகழ்பெற்ற ஆணழகரான அர்னால்டு அவருடைய ஜாதகத்தில் 5வது பாவம் எவ்வாறு ஆதிக்கம் செலுத்துகின்றது என்பதை பார்ப்போம். அர்னால்டு ஸ்வாசர்நெகர் இவர் பிறந்திருக்கிறது 30 ஜூலை 1947. பிறந்த நேரம் அதிகாலை 4:10 AM. ஆஸ்திரியா நாட்டில் பிறந்திருக்காரு. கிராஸ் என்னும் இடத்துல பிறந்திருக்காரு. அயனம்சா கேபி. பிறக்கின்ற போது கேது மகாதசை இருப்பு 1 வருடம் 6 மாதங்கள் 12 நாட்கள். ஜாதகர் மிதுன லக்னத்தில் பிறந்திருக்காரு. இவருடைய லக்ன பாகையை முதல்ல நம்ம ஆராயணும். லக்னம் இவருடைய தோற்றத்தையும் உடல் அமைப்பையும் அழகையும் குறிக்கும். லக்கின பாகை மிதுன ராசியில் 26 டிகிரி 00 நிமிடங்கள் 18 வினாடிகள் சனியுடைய மண்டலத்துலேயும் குருவுடைய சப்புலையும் அமையுது. லக்னா சப்லாடாக வரக்கூடிய குரு மிதுன லக்னத்திற்கு 7-10க்கு அதிபதியாகி 5வது பாவமான துலாம் ராசியில் இருக்கார். 5வது பாவம் தேகப்பயிற்சி, உடற்பயிற்சி, விளையாட்டுத்துறை, சினிமா ஆகியவற்றுக்கு முக்கியமான பாவம்னு சென்ற பதிவுகள் வழியே பார்த்துக்கிட்டு வரோம். ஜாதகத்தில் குரு லக்னத்தோடு சம்மந்தப்படும் போது ஜாதகருடைய உடல் கம்பீரமாகவும் முழு வளர்ச்சி அடைந்ததாகவும் காணப்படும். இவருடைய ஜாதகத்தில் 5வது பாவத்தை ஆளக்கூடிய சுக்கிரன் லக்ன பாவத்தில் அமர்ந்திருப்பது மேலும் இவருக்கு வசீகரமான உடல் தோற்றத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்குது. கலை, சினிமா, விளையாட்டு, பொழுதுபோக்கு, தேகப்பயிற்சி இவற்றுக்கு முக்கிய இடமான 5வது பாவ ஆரம்ப முனையை ஆராய்வோம். அர்னால்டு அவர்களின் 5வது பாவ ஆரம்ப முனை துலாம் ராசியில் 08 டிகிரி 15 நிமிடங்கள் 00 வினாடிகள் சூரியனுடைய மண்டலத்துலேயும் குருவுடைய சப்புலையும் அமையுது. மிதுன லக்னத்தில் பிறந்த அர்னால்டு அவர்களுக்கு சூரியன் வீரியத்தையும் தைரியத்தையும் குறிக்கக்கூடிய 3ஆம் இட அதிபதியாக விளங்குகிறாரு. சூரியன் லக்ன பாவத்திலேயே இருக்கார். அர்னால்டு அவர்கள் சூரிய மகா தசையில் 6 முறைக்கு மேலே மிஸ்டர் ஒலிம்பியா ஆணழகன் போட்டியில் வென்று உலக புகழ் பெற்றார். குரு இவருடைய லக்கினம் 5, 7, 11 பாவமணிகளுக்கு சப்லாடாக வராரு. இவருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் ஏறி இருக்கக்கூடிய மண்டல உபமண்டல பிரிவுகளை சுருக்கமாக பார்ப்போம். சூரியன் சந்திரனுடைய மண்டலத்திலையும் சூரியனுடைய சப்லையும் இருக்கார். சந்திரனுடைய சொந்த மண்டலத்திலையும் செவ்வாயுடைய சப்லையும் இருக்கார். செவ்வாய் புதனுடைய மண்டலத்திலையும் புதனுடைய சப்லையும் இருக்கார். புதன் சனியுடைய மண்டலத்திலையும் சூரியனுடைய சப்லையும் இருக்கார். குரு சனியுடைய மண்டலத்திலையும் சூரியனுடைய சப்லையும் இருக்கார். சுக்கிரன் கேதுவுடைய மண்டலத்திலையும் கேதுவுடைய சப்லையும் இருக்கார். சனி ராகுடைய மண்டலத்திலையும் சுக்கரனுடைய சப்லையும் இருக்கார். ராகு கேதுக்கள் சுக்கரனுடைய மண்டலத்திலையும் புதனுடைய சப்லையும் இருக்காங்க. உலக ஆணழகரான அர்னால்டு அவர்கள் ராகு மகாதசையில் மிகப்பெரிய சினிமா வெற்றிகளையும் பதவிகளையும் பெற்றார். ராகு இவருடைய ஜாதகத்தில் சுக்கிரனுடைய மண்டலம் ஏறி இருப்பதை கவனிக்கணும். சுக்கிரன் 5ஆம் இட அதிபதி. சுக்கிரன் லக்ன பாவத்தில் அமர்ந்திருப்பது ஒரு சிறப்பு. கிரகங்கள் குறிகாட்டக்கூடிய மண்டல குறிகாட்டிகளை சுருக்கமாக பார்ப்போம். 3ஆம் இட அதிபதியான சூரியன் 1, 3, 6 பாவங்களை பலமாக குறிகாட்டுறாரு. சந்திரன் 6வது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் 4, 12 பாவங்களை சப்லாட் வாயிலாகவும் குறிகாட்டுறாரு. செவ்வாய் 4, 12 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 2, 8, 9 பாவங்களை சப்லாட் வாயிலாகவும் குறிகாட்டுறாரு.
லக்னாதிபதியான புதன் 2, 8, 9 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 1, 3, 6 பாவங்களை சப்ளாட் வேளாண் குறிக்காட்டுறாரு. 1, 5, 7, 11 பாவமுனைகளுக்கு சப்ளாடாக வரக்கூடிய குரு 2, 5, 7, 8, 9, 10 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 1, 3, 6 பாவங்களை சப்ளாட் வேளாண் குறிக்காட்டுறாரு. கலைத்துறை பாவத்தை குறிக்கக்கூடிய சுக்கிரன் 5வது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் 1, 5, 6, 11 பாவங்களை சப்ளாட் வேளாண் குறிக்காட்டுறாரு. சனி லாபஸ்தானத்தை மண்டலம் வாயிலாகவும் 5வது பாவத்தை சப்ளாட் வேளாண் குறிக்காட்டுறாரு. ராகு 1, 11, 5, 12 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 2, 8, 9 பாவங்களை சப்ளாட் வேளாண் குறிக்காட்டுறாரு. கேது 1, 5, 6, 11 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 2, 8, 9 பாவங்களை சப்ளாட் வேளாண் குறிக்காட்டுறாரு. 5வது பாவ காரகத்துவங்களை மேன்மைப்படுத்தக்கூடிய பாவமாக 3வது பாவம் விளங்குவதை பார்த்தோம். 3வது பாவம் 5வது பாவத்திற்கு லாபஸ்தானமாக அமையும். ஜாதகர் 1970லிருந்து 1975 இந்த காலகட்டங்களில் சூரிய மகா தசையில் 6 முறை ஆணழகனா உலக ஆணழகனா தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவருடைய 5வது பாவ ஆரம்பமுன சூரியனுடைய மண்டலத்தில் அமைந்திருப்பதை காண முடியும். சூரியன் லக்ன பாவத்தோடு 3, 6 ஆகிய உபஜய ஸ்தானங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. இதன் காரணமாகவே சூரிய மகாதசையில் தொடர்ச்சியாக 6 முறை மிஸ்டர் ஒலிம்பியா ஆணழகன் பட்டத்தை வென்றார். அர்னால்டு அவருடைய ஜாதகத்தில் 1, 5, 7, 11 பாவமுனைகளுக்கு குரு சப்ளாடாக வருவதை முன்பே பார்த்தோம். குரு 7, 10க்கு அதிபதியாகி 1, 2, 3, 5, 6, 7, 10 பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. லக்ன பாவம் 2, 3, 5, 6, 7, 10 பாவங்களை தொடர்பு கொள்வது மிகச்சிறப்பு. இந்த கிரக அமைப்பின் காரணமாக தான் அர்னால்டு அவர்கள் விளையாட்டுத் துறையான உடற்பயிற்சி துறையிலையும் பொழுதுபோக்கு துறையான சினிமா துறையிலையும் மன்னராக விளங்கினார். மற்றொரு ஜோதிட காணொளியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.